என்னென்னா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வீட்டில் இருக்கிறேன். அப்படி போய்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் ஆஃபீஸ்க்கு 9:30க்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை எடுத்து 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 அப்படி அப்படியே போட்டுருது. இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக நீட்டாக மடித்து வைக்க போகிறேன். உங்களோட சேர்ந்து உங்களோட பேசிக்கிட்டேவும், ஏன்னா ஒத்தியில் உட்காந்து மடிக்கணும்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டேவும் இந்த சேரீலாம் நம்ம மடித்து வச்சிடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவு இந்த சேரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா மடித்து தான் இருக்குது இந்த புடவைகள் மட்டும். அதனால் அந்த ஒரு 5 புடவை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம எப்படி வந்து நீட்டாக மடித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பொதுவாக வந்து இவங்க எதுவுமே எந்த இதுவுமே வந்து ஒரு 40 புடவை 50 புடவை வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து தோணாது. சரி, ஓகே, இந்த புடவை இல்லைன்னா அந்த புடவை அப்படி தோணும். ஆனால் 300 புடவை 400 புடவை வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த புடவை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறப்போ ஒன்று உருவம் ஃபுல்லாக சல்லுன்னு பூரா குறைஞ்சிடும். அப்படி தான் என்னோட நிலைமை, அந்த மாதிரி தான். அப்படி தான் எனக்கு புடவையெல்லாம் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஒரு மந்த்லி 1 டைம் வந்து நான் அந்த புடவைகளை அடுக்கி வச்சுட்டு தான் இருக்கிறேன். அடுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். என்ன மாதிரி நிலைமை உங்களை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாரு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி நான் அந்த கபோர்டை வந்து இன்றைக்கி அடுக்கி வைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அடுக்கி வைக்கிற ஒரு வீடியோ வந்தாலும் வரும் அநேகமாக. ஏன்னா அப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியல. அதாவது புடவை வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், கம்மியாக புடவையில் போடுற காசு எல்லாமே வேஸ்ட்டு தான். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 புடவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜுவல்ஸில் போடலாம், ஒரு லேண்டில் போடலாம், வேறு எதுலையா போடலாம். ஏன்னா நான் வந்து ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன். நீங்களாம் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. புடவையை வந்து ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எடுப்பேன். கொஞ்சம் காஸ்ட்லி புடவை வேணும்னு சொல்லி பட்டு புடவை மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்து வச்சுருக்கேன். மற்ற புடவை நான் வச்சுருக்கிற புடவை எல்லாமே 1000க்குள்ளே தான், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஒரு 4-5 புடவைகள் வேணால் 2000 3000 அப்படி வச்சுருப்பேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் வச்சுருக்கிற புடவைகள் எல்லாமே 1000க்குள்ளே தான், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். பட்டு புடவைகள் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக, அதெல்லாம் இங்கே கிடையாது, சூட்கேஸில் வச்சுருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் அப்படி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புடவை. இப்படி புது புடவையே கட்டாத புடவை 5 புடவை வச்சுருக்கிறேன். 5 புடவை நான் கட்டினதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியறது கிடையாது. உள்ளே வச்சிடுறோமா, எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாதா, அவசரத்தில் தேடுறப்போ இப்படியே 5 புடவை இந்த பீரோவுக்குள்ளே ஒளிஞ்சிச்சு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இது புது புடவை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது புது புடவை. நான் இன்னும் கட்டவே இல்லை. எனக்கு பிடிச்ச கலர், அழகாக இருக்கும். ஆனால் இன்னும் நான் கட்டவே இல்லை. எனக்கு தெரியல இந்த புடவை எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது, ஓ இப்படிலாம் ஒரு புடவை நம்ம வச்சுருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. என்னை மாதிரி எத்தனை பேர் நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு தெரியல, இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த நம்ம புடவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரியாது, உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் எப்படி வைக்கிறேன்னு? இப்படியே இந்த மாதிரியே வைக்கிறேன், அப்படின்னா சரிஞ்சு விழுகாதுலே. அதனால வந்து இந்த மாதிரி இதுலேயே நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு புடவையாகவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் எல்லாமே இப்போ எடுத்த புடவைலாம் நினைக்காதீங்க. நான் வந்து 10th படித்ததுலேருந்து எடுத்த புடவையெல்லாம் அப்படியே வச்சு மேக்ஸிமம் வந்து நான் நைட்டி தான் போடுவேன். மேக்ஸிமம் வந்து நான் புடவையெல்லாம் கட்ட மாட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து நைட்டி தான் போடுவேன். அதனால் வந்து புடவை கட்டிட்டு போனால் கூட வந்த உடனே கலட்டி லேசாக வேர்வை ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி சர்ஃபில் போட்டு முக்கி காய போட்டு அப்படியே வச்சுருவேன், அவ்வளோதான். அதிகமாக துவைக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு புடவையை கட்டி அடிக்கடி துவைக்க தான் புடவை வந்து பேடாகும். அதனால் வந்து 500 புடவையாக இருக்கட்டும், 200 புடவையாக இருக்கட்டும், நான் கட்டி லேசாக சர்ஃபில் முக்கி அந்த வேர்வை ஸ்மெல் தான். வேறு எங்கே நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறோம், காட்டு வேலைக்காக போகிறோம். அதனால் அவ்வளோ அழுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருவேன். இந்த புடவை பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் கூட பேடு ஆகவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் +2 படிக்கிறப்ப எடுத்த புடவை. நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்கள், நல்லா கிராண்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கிளியலை, கொஞ்சம் கூட சாயம் போல், கொஞ்சம் கூட இந்த ஸ்டோன்லாம் கூட உழுக்கலை. அந்த அளவுக்கு வந்து நான் புடவை தான் அப்படி வச்சேன். ஆனால் நைட்டில் வந்து சீக்கிரம் எனக்கு பேடாயிடும். ஏன்னா கிச்சனில் போட்டு நான் இது பண்ணுறதுனால நைட்டிலாம் வந்து எனக்கு சீக்கிரம் இதாயிரும். ஆனால் புடவைகள்லாம் அவ்வளோ அப்படியே பத்திரமா ரொம்ப சேஃப்டியாக வச்சுருப்பேன். இப்போது இப்படி ஒவ்வொரு புடவையாக நம்ம எடுத்து அங்கே அடுக்கி வச்சிடலாம். எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிக்கும், ஸ்கை, அதாவது ஊதா கலருன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்கா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி நான் எடுத்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறப்ப எடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து ஒரு 20 வருஷமாக இருக்குது இந்த புடவை. ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட அப்போ கட்டினது தான். நான் மேரேஜ் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் அந்த புடவை இன்னும் கட்டலை. ஏன் கட்டலை? எல்லாம் போய் உள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது, அதனால் கட்ட முடியலை. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் புடவை அடுக்கி வைக்க போகிறேன். இது ஒரு புது புடவை. இந்த புடவையும் பாருங்கள், இன்னும் முந்தி கூட அடிக்கலை. ஓரம் அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அது கூட நான் இன்னும் அடிக்கலை. இந்த புடவை அப்படியே இருக்குது. இப்படி புடவைகள்லாம் உள்ளே ஒளிஞ்சு இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு எந்த புடவை நம்மகிட்ட இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு புடவையாக பார்த்து நம்ம இப்போது ஒவ்வொரு பொடியும் அப்படி நம்ம நீட்டாக அடிச்சுக்கலாம். ஆனால் அயன் பண்ண வேறு கொடுக்கணும். ஏன்னா இந்த நம்ம இப்படி நான் வைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி தான் வைப்பேன். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எப்படி உடஞ்சி போய் கிடக்குன்னு பாருங்கள், சுருங்கலாகவும். இப்போதைக்கு நம்ம அடுக்கி வச்சிடலாம். கட்டுறப்போ வந்து நம்ம எடுத்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் அடுக்கி வைக்கிறேன்னா இது எனக்கு எத்தனை நாள் வந்து தங்குன்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ளே வந்து சீக்கிரம் இதாகிடும், உழைஞ்சிரும். என்னதான் நீட்டாக அடுக்கி வச்சாலும் நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களை அடுக்கி வைப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறப்போ ஒரு சேலையை உருவணும் அப்படின்னா எல்லா சேலையும் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி தான் அங்கே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் எப்படி ஒவ்வொன்றா தொங்கிக்கிட்டு கிடக்குன்னு பார்த்திங்கன்னா இதே ஒரு நாள் நம்ம அடுக்கி வைக்கணும். சரி, ஓகே. இது பார்த்திங்கன்னா என்ன சேரின்னு பார்த்திங்கன்னா பூனம் சேரி. உடம்புல கட்டினதே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் லேசாக சரனா கூட கீழே விழுந்தால் உடஞ்சிரும். ஓகே, இது இன்றைக்கி அடிக்க வைக்க நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் புடவை தாங்க ரொம்ப பிடிக்கும். அதாவது பாட்டி அவங்க கட்டுவாங்கள்ல, வாயில் காட்டன், அந்த புடவை தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நீ என்ன பாட்டி மாதிரி கட்டுற புடவையே கட்டுற அப்படின்ட்டு. அதுதான் வெயிலுக்கும் மழைக்குமே வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி. பருத்திகளான புடவை இல்லையா, அதனால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நசன்ட்டு இருக்கும். கொஞ்சம் வேர்வை பட்டாலே கொஞ்சம் நசன்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி புடவை லைக் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிலேட்டிவ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, வேணும்னு சொல்லாமல் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல பருத்தியாலான புடவை, நூல் புடவை. இதுதான் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்போட நல்லா ஒட்டிக்கும், நல்லாயிருக்கும். கட்டுறதுக்கு நல்லா குழுன்னு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த புடவையெல்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி புடவைகள் தான் லைக் பண்ணுவேன். நைட்டியே பார்த்திங்களா காட்டன் தானே, காட்டன் நைட்டி போடுறதுனால எனக்கு இந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் கட்டிருக்கேன் பாருங்கள் இந்த புடவையை. இதுக்கு இன்னும் ப்ளவுஸ் கூட தைக்கல. ப்ளவுஸு அதாவது வெளில வச்சா மறந்து போயிடுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே வச்சேன். இன்னும் ப்ளவுஸ் கூட தைக்கலாம், அப்படியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீ எப்போ கட்ட போகிறேன் தெரியும். ஏற்கனவே இப்போ வந்து சம்மர், இந்த சேலை கட்டினாலே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நச முழுமெலாம் குத்துற மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே மடித்து உள்ளே வச்சிடலாம். சரிங்களா, இந்த புடவைலாம் நீ எப்போ கட்ட போகிறேன்னு தெரில. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு மூச்சு ட்ரெண்டிங்காக இருந்தது. இந்த பேப்பர் மாதிரி இருக்கிற புடவை வந்து ஒரு மூச்சு ட்ரெண்டிங்காக வந்தது. அப்போ எடுத்த புடவை தான். ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கல, ஒரு மாதிரி தேன் கலர் மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. சரி, ஓகே, எடுத்து கொடுக்குறவங்ககிட்ட நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கிறவங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி வச்சாச்சு. ஓகே, இந்த எனக்கு பிடிச்ச புடவை காட்டன் புடவை, அப்படியே குழுன்னு சூப்பராக இருக்கும். இது பிளாக் எல்லோ கட்டம் போட்டது, செக்கெட் போட்ட சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கட்டினா கொஞ்சம் கருப்பாக தெரியும். ஏன்னா கொஞ்சம் கருப்பாக, அதனால் அந்த புடவை கட்டினா கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்த ஸ்பேஸ் சில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே வந்து என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் சில்க் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. இது கொஞ்சம் கம்மி விலையில் எடுத்த புடவை, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கரகாட்டக்காரி மாதிரி இருக்கும். நைட் நேரம் கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும். ஆனால் என்ன, இந்த மாதிரி சேலைகள்லாம் உடஞ்சிச்சின்னா மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அடித்து அதை வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள், மடிப்பு அப்படியே உடஞ்சிருச்சு. அது எனக்கு இந்த மடிக்கிறதாங்க எனக்கு எரிச்சலாக இருக்கும். மடித்து வைக்கிறது. அதே மாதிரி விசுவாசம் சேரின்னு சொல்லிட்டு நயன்தாரா சேரி ஒரு மூச்சு வந்தது பார்த்தீங்களா, அப்போ எடுத்த புடவை இந்த புடவை. ஆனால் இந்த புடவையில் என்னென்னா ப்ளவுஸ் இந்த புடவையிலே தைச்சிட்டேன். ஆனால் புடவை வந்து சிறுசாயிடுச்சு. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் புடவை கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. இருந்தாலும் அப்பக்கப்போ லோக்கலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த புடவை நான் கட்டிப்பேன். இதே நம்ம வச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புடவையோட ரேட் என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 100 ரூபா. புதுசாக ஜவுளிக்கடையில் முன்னாடிலாம் 100 ரூபா புடவைன்னு போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு இந்த கலர் கண்டி எடுத்தேன். ஆனால் கட்டினா சூப்பராக இருக்கும்.
எனக்கு இந்த கலர் நான் இந்த புடவை எனக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். 100 ரூபாய் தான். இப்போ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு இந்த புடவை எடுத்தையும். ஓகே, இதை வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பர் பூனம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் குலையவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா புடவையை கூட எடுத்துடலாங்க. அதுக்கு மேட்சாக நம்ம ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு தாங்க ஒவ்வொரு புடவைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவையை கொண்டு போய் தான் நான் மேட்சிங் ப்ளவுஸ் எடுப்பேன். ஏன்னா எப்படியா கொஞ்சம் வந்து கலர் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கலர் வந்து டிஃபர் ஆகிடும். கரெக்டாக அந்த மாதிரியே கிடைக்காது. இது பார்த்திங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதே கலர் இன்ஸ்கர்ட் போடலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உள்ள அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். அதெல்லாம் அப்போ கட்டினது. இப்போலாம் அது கட்டவே ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சா, அதனால் இதெல்லாம் எப்படி கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலை கூட சேர்த்தது தான். ஆனால் நல்ல பட்டுலாம் சொல்ல முடியாது. 400 ரூபா அந்த புடவை. ஆனால் நல்லாயிருக்கும் கட்டினா, கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் ரொம்ப பிடிக்கும். ராயல் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். மெரூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெரூனில் நிறைய புடவைகள் நான் வச்சுருப்பேன். மெரூனுக்கு இதில் வந்து பிளாக்கில் இந்த புடவை என்ன ரேட்டுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். யாராவது கமெண்டில் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த புடவை என்ன ரேட்டுன்ட்டு. நான் என்ன ரேட்டுக்கு தெரியுமா எடுத்தேன், ஆனால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஜஸ்ட்டு 150. தீபாவளி ஆஃபர் சமயத்தில் எடுத்தேன் நான். 150 தான். 150 ரூபா தான் இந்த புடவை. எல்லாருமே கேட்டாங்க, 150 ரூபாயா, பார்த்தா 500 ரூபா புடவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 150 ரூபா தான் இந்த புடவை. யாருமே நம்பலை. ஆனால் வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் பையன் மாசமாக இருக்கிறப்போ காட்டன் புடவை கட்டணுங்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டுக்காரர் காட்டனாக ஒரு 10 புடவை வாங்கி கொடுத்தாங்க. அந்த சமயம் கட்டினது. அதுக்கப்புறம் இன்னும் கட்டவே இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே இன்னும் அந்த காட்டன் புடவையில் அந்த சடசடப்பு கூட இன்னும் அப்படியே போகாமல் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த அளவு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டுவேன். இப்போ சம்மர் காலம் தானே, எங்கேயாவது வெளில போனால் நம்ம கட்டிக்கலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த புடவைலாம் இருக்குதாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. எடுத்து வைக்கிறப்ப தான் தெரியுது. அப்புறம் இது ஜோதிகா சேரின்னு சொல்லுவாங்க. ஜோதிகா சேரின்னு ஒரு மூச்சு ரொம்ப ஃபேமஸாக வந்தது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த சேரீ பிடிக்கல. ஆனால் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வரப்போ அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க, எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு எடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த சேலை ஒன்றுமே அப்படியே ஒரு 1 டைம் தான் கட்டியிருக்கிறேன், அப்படியே வச்சுருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் மெரூன். இதெல்லாம் அந்த சேரீ போட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே ஒட்டிக்கும், குழுன்னு இருக்கும் இந்த சேரீ. பிளாக்கில் நல்லா கோல்டன் கலர் பார்டர் இருந்தது. இது ஒரு புது சேரீ, இன்னும் கட்டவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிக்கர் கூட இன்னும் கிளிக்கலை, தெரியுதா? ஸ்டிக்கர் கூட இன்னும் நான் கிளிக்காமல் வச்சுருக்கிறேன் பாருங்கள். புது சேரீ தான். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க, அங்கங்கே குட்டி ஸ்டோன் வந்திருக்கும். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க 200. எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக புடவை எடுக்கிறதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து புடவையில் எங்கள் வீட்டுக்காராக பார்த்து எடுத்து கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க. நான் எடுத்தேன் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எடுப்பேன். 200 ரூபாய்க்கு அந்த ரேட்டுக்கு இந்த புடவை போதாதாங்க. இன்னும் கட்டலை, ஒரு நாள் கட்டிடுவோம். ஏன்னா இப்போ தான் வந்து நிறையா புடவைகள் உள்ளேருந்து வெளில வர்றாங்க. தெரியாத புடவைகள்லாம் இப்போ வெளில வர்றாங்க, நம்ம கட்டிக்கலாம். ஓகே, இந்த புடவை என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்க, எல்லாம் 400-500ன்னு சொல்லாதீங்க. இது ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஜவுளியாக ஆரம்பித்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். 250. நல்லாயிருக்கும், நல்லா கட்டுறது பிளேஸாக இருக்கும். பார்த்தா ஒரு நல்ல ஒரு பட்டு சேரீ மாதிரி லுக் கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பூனை சேரீ கூட சேர்ந்தது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சேரீ ராயல் ப்ளூ ஸ்டோன் சேரீ ரொம்ப பிடிக்கும். இதை கட்டி நான் நிறைய வாட்டி ரீல்ஸ் போட்டிருப்பேன். நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிலுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இது வந்து. இதுலேயே ப்ளவுஸ் வச்சுருக்கிறேன். நைட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா அந்த சேரீ கட்டிட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச
காட்டன், வயல் காட்டன், பாட்டி மார்க்கெட் வாங்க இல்லையா அந்த மாதிரி சேரீ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது காட்டன் சேரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக், எனக்கு பிடிச்ச கலர் பிளாக். இது வந்து இந்த சேரீ வந்து 1000க்கு எடுத்துன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் தான் எடுத்தேன். சேரீ இப்படி தானே, முந்தி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு முந்தி காட்டுறேன் பாருங்கள். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கோடு கோடாக போட்டு ஃபுல்லாக இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடியில் எடுத்த சேரீ, இன்னும் கட்டலை, புதுசு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருங்க உங்களுக்குள்ள அந்த பேப்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரசரன்னு சத்தம் கேட்குதா, அந்த பேப்பர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த பேப்பர் இருக்கும், இந்த பேப்பரு அப்படியே புதுசு, அப்படியே புதுசாக இருக்குது இந்த சேலை. ஒரு நாள் கட்டணும். எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு லீன் ஆகணும்னு ஆசை. கொஞ்சம் மெலிஞ்சோம் அப்படின்னா எந்த புடவை கட்டினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சதுக்கப்புறம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து ஒரு சேலை பாருங்கள். எனக்கு ஒரு சிஸ்டர் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து கிறிஸ்டின் தானே, அப்போது சர்ச்சுக்கு அடிக்கிறதுல போயிட்டுருப்பேன்னா, அவங்க வந்து அவங்க பெரும்பாலும் இந்த கலர் சேரீ தான் கட்டுவாங்க. அதுலேயே எனக்கு வந்து கொஞ்சம் பார்டர் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் புது சேலை மாதிரி இருக்குது இந்த இதெல்லாம் அலையில். ஆனால் ஒன் டைம் 2 டைம் தான் கட்டியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரீ. இதையும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சேரீ. இது வந்து நான் ஆன்லைனில் எடுத்தேன். பார்த்திங்கன்னா 150 ரூபா தான். ஆனால் இப்போலாம் அது கட்ட முடியாது, ரொம்ப நைஸ் ஆகிடுச்சி. அப்போது என் பொண்ணு கொஞ்சம் வயசாக இருக்கிறப்ப எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேப்பர் காட்டன் சேரீ மாதிரி தான். ஆனால் நல்லா முதல்ல கட்டுறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, இப்போ நல்லா கொஞ்சம் குலைவாகிடுச்சு. அது கம்பி விழுந்துச்சு. நம்ம துணியெல்லாம் அடிக்க வச்சுட்டு அப்புறம் கம்பி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 100 ரூபா இந்த சேலை. கொசுவலை மாதிரி இருக்கும், இருந்தாலும் சரி வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு டைம் கூட கட்டினதில்லை, வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது, இருந்தாலும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர், சிமெண்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சேரீ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் படித்து வைக்கிற சேரீ எல்லாமே 200 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி சேலைகள் தான். இது பார்த்திங்கன்னா இந்த சேரீ இன்னும் நான் கட்டலை. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, உங்கள்கிட்ட ஓரம் கூட இன்னும் அடிக்காமல் வச்சுருப்பேன். அது முந்தி அப்படியே இவ்வளோ பேப்பரை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னும் ப்ளவுஸ்க்கெலாம் அந்த கிளிக்கலே தான் ப்ளவுஸு. இது பார்த்திங்களா, இன்னும் ஓரமே அடிக்கலை. இது வந்து ஆஃபீஸில் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் சார் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கலர் சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் கனகாமர கலர், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால இதை நான் எடுத்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா, ஸ்கை ப்ளூ மாதிரியே இன்னொரு கலரில் நான் சேலை வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு, ஸ்டார் போட்ட சரி ராயல் ப்ளூவில். இதுக்கு முன்னாடி ஸ்கை ப்ளூவில் மடிச்சு வச்சேன் இல்லையா, அதே மாதிரியும் ராயல் ப்ளூ சூப்பராக இருக்கும் கட்டினா. ஆனால் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன் இதை கட்டிலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே 1 டைம் தான் கட்டியிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச காட்டன் சேரீ. இன்னும் இந்த பசை கூட போல பாருங்கள். காட்டன் சேரில் வந்து ஒரு 2-3 டைம் துவைச்சா தான் அந்த பசையெல்லாம் போகும். கைத்தட்டி அந்த பசை இருக்கும், இன்னும் அந்த பசை கூட போகல பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அத்தை சேலை. அத்தை
என்கிட்ட ஒரு 5-6 சேலை இந்த மாதிரி காட்டன் சேலை வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த சேலைலாம் நான் எடுத்துக்கிட்டேன். அத்தை ஞாபகார்த்தமாக வச்ச மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு பிடிச்ச சேலையும் ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நான் சமீபத்தில் தான் வாங்கினது, ஒரு 1 இயர்க்குள்ளே தான் வாங்கினது. ஆனால் கொஞ்சம் ப்ரெஷ் போட்டுட்டேன், கொஞ்சம் லைட் கலர் ஆகிட்டு அழுக்கு பட்டுக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷ் போட்டுட்டேன். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியாது, ஆனால் நான் கட்டினேன் அப்படின்னா நல்லா தெரியும். அங்கங்கே வந்து கலர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இதை வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் சரி நம்ம கீழே வச்சிடலாம். கீழே வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே அந்த கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் சேலையில் நம்ம மடித்து பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரிலாம் இதான் மடித்து குட்டி ஒன்றா இருக்கு இல்லையா, பச்சை கலரில் பிளாக் கலர் பூ போட்டு அழகாக இருக்குல்ல. நான் சொன்னேன்ல பிளாக் கலர் சேரீலாம் மேக்ஸிமம் நிறையா வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா பிளாக் கலர் சேரீ நிறையா வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிய நம்ம எடுத்ததெல்லாம் நம்ம பாருங்கள் கபோர்டில் வந்து நம்ம அடுக்கி வச்சுருக்குறோம். சரிங்களா, இன்னும் இந்த சைடு எடுக்கணும். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour கிட்ட வீடியோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து நம்ம மீதி சேரீஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுலாம் என்கிட்ட என்னென்ன சேரீ இருக்குது, எப்படி எப்போ எடுத்தது, அதோட ரேட் என்ன, எல்லாம் அப்படியே டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துலாம். இப்போது வந்து பார்ட் 2ல் வந்து அடுத்து நான் என்னென்ன சேரீலாம் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் நம்ம என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு போனோம் கொஞ்சம் கீழே அடுக்கி வைக்கிறேன் இல்லையா. இப்போது நம்ம இந்த இடத்துல தான் அடுக்கி வைக்க போகிறோம். சரிங்களா, சரிங்களா. இப்போ இங்கே தான் அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு போனோம் சரி, 250 ரூபான்னு எடுத்த சரி. இதை வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சம் விரித்து வச்சோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதனால் இது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் நல்லா குட்டியாக ஒரு பூ போட்ட சரி அழகாக இருக்கும். இது வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், பொதுவாக வந்து ஒயிட் கலர் ரெட் கலர் பார்டர் வந்தாலே அழகாக இருக்கும். பார்த்திங்களா, ரெட் கலர் பார்டர். இதெல்லாம் ஜஸ்ட்டு 200 300 இந்த ரேஞ்சில் உள்ளது தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நினைக்காதீங்க. இப்போது இதையும் வச்சிடலாம். இந்த சேரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் எப்படி தெரியுதுன்னு தெரில, கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்கும் அந்த சேரீ. இப்போது இதையும் மேலே வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ நல்லா சூப்பராக இருக்கும். சேலை கட் அப்படின்னா அழகாக இருக்கும். பார்த்திங்களா, என் கலரை கூட நல்லா மேட்ச் ஆகும். இந்த சேரீ இது வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா இந்த சேரீ வந்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் கலர் சேரீ, மெரூன் கலர், ராயல் ப்ளூ, இந்த 3 சேரீமே வந்து என்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் பிளாக் காட்டன் சேரீ. அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சேரீ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேரீ. ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு. நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறப்போ எடுத்த சேரீ, ஆனால் இன்னும் நான் அப்படியே வச்சுப்பேன். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, நீ மட்டும் எப்படி சேரீயெல்லாம் அப்போ எடுத்த சேரீ கூட இப்போ கூட புதுசு மாதிரி வச்சுருந்து கட்டினாத்தாலே பழசாகும். நான் தான் கட்டுறது இல்லையே, அதனால அப்படியே புதுசாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும், கட்டினா அழகாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயிலுக்கு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சோப்பு கலர் சேரீ கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே ஒரு கடையில் அவசரமாக குளிச்சுட்டு அங்கே மாற்றுறதுக்கு புடவை வந்து நான் கொண்டு போன புடவை வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ண கொடுத்துருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் அயன் பண்ணுறப்போ உள்ளே தீப்பிடிச்சு கிழிஞ்சிருந்தது, தெரியாமல் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த புடவை அப்படியே அயன் பண்ண மணிக்கு நானும் சூட்கேஸில் வச்சு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அந்த புடவை வந்து கட்ட முடியல. அதனால் டக்குன்னு அந்த புடவையை எடுத்து அந்த புடவை உள்ள ப்ளவுஸை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்போ எடுத்த புடவை. ஆனால் நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புடவை, இது ஒரு மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி இருக்கும், உடுத்தினா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த புடவை. அடுத்து அத்தை புடவை.
படம் ஒரு 4-5 புடவை ராயல் புடவைன்னு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த புடவை. அவங்க கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி வாயில் புடவை கட்டுவாங்களா, அதனால் எனக்கு அந்த வாயில் புடவை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து அத்தை புடவை. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கு வந்து சர்ச்சுக்கு போனதுக்கு கொடுத்தாங்களாம். சித்திக்கு வந்து இந்த டிசைன் இந்த கலர் எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க புடவை. அவங்க வந்து வேண்டானே என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேறு புடவை வாங்கிட்டாங்க. நான் சரி புது புடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொடுத்தல அப்படியே வச்சுருக்கிறேன். ஓகே, ஏற்கனவே ஒரு பிளாக் கலர் சேரீ இந்த மாதிரி சேரீ நான் ஒன்று உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்களா, ஆனால் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து மைசூர் சில்க்கு, அது வந்து சாதாரண புடவை தான். இதே நம்ம வச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாயிண்ட் சேரீன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஜாயிண்ட் சேரீன்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து பாதி தான் பாதி ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் எடுத்த புடவை 250 ரூபா. நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. நம்மளுக்கு குளிமடி உள் சுற்று இருக்குல்ல, உள் சுற்றில் போயிடும். அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அப்புறம் இது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி சேரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரப்பர் போனோம். இது வந்து இந்த கலர் மயில் கழுத்து கலர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க. அதனால் அவளுக்கு பிடிச்ச கலரில் எடுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாம் எடுத்தோம். நான் இந்த சேரீ வச்சுருக்கிறேன், ஆனால் அவங்களாம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ தான் நம்மளுக்கு தான் பொண்ணுங்களாம் மேரேஜ் ஆகிட்டாலே இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் ஆகிருமே. ஜென்ட்ஸ் தொடர்ந்துக்கலாம், ஆனால் நம்ம லேடிஸ்லாம் வந்து தொடர முடியாது. ஒரு சிலர் லக் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு அந்த லக் இல்லை. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச அக்காட்ட வாங்கினேன். 200 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவசரமாக இருக்குது பாப்பா, நான் ஒரு 4-5 புடவை கொண்டு வந்திருக்கேன், 4-5 புடவை எடுத்துகிட்டு பைசா கொடு அப்படின்னாங்க. எனக்கு அது 4-5 புடவையில் அந்த ஒன்று தான் ரொம்ப பிடிச்சது. அதனால் இது 200 ரூபான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய பர்த்டேக்கு எனக்கு காட்டன் சேரீ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சேரீ எடுத்து கொடுத்தான். நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து முந்தானை ஆகிட்டு அப்படி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே ஒரு பூ டிசைன் பார்த்திங்களா, அழகாக இருக்குது பார்த்திங்களா. அவளோட ஞாபகார்த்தமாக நான் இந்த புடவையை நான் வச்சுருக்கேன். மெரூன் பிளாக் ராயல் ப்ளூ இந்த 3மே எட்ட ஜாஸ்தி இருக்கும். அதில் ஒரு போட்டுக்க நைட்டி, இதுவும் ஒரே கலர். ஓகே, க்ரீன் கலரில் ஒரு பட்டு சேலை மாதிரி 300 எடுத்தது. அழகாக இருக்கும். ஆனால் நீட்டெல்லாம் இருக்காது, நல்லா லேஸாக தான் இருக்கும். இப்போ நல்லா புது சேல் இது இதில் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த தடவை வந்திருக்கிறப்போ சித்தி வந்து இந்த சேரீ கொடுத்தாங்க. இது வச்சுக்கோ பாப்பா, எனக்கு பிடிக்கலை, வச்சுட்டு வேறு ஏதாவது சேரீ கொடு அப்படின்னாங்க. நான் இதை வாங்கிட்டு அவங்களுக்கு பதிலுக்கு வேறு 2-3 சேலை கொடுத்தேன். எனக்கு நல்லாயிருக்கா என்னன்னு தெரியல. சரி அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். நல்லாயிருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகே, இதையும் நான் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆனிய டைம் 10th படிக்கிறப்போ எடுத்த சேரீ. 10th படிக்கிறப்போ என்னோட சேவிங்ஸில் நான் எடுத்த சேரீ. இந்த சேரீ ப்ரௌன் கலர், காபி கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேரீ. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அத்தை இறந்தாங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டிவ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி வந்து அவங்க எடுத்து கொடுத்த சேரீ. கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த பூனை சேரீன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ சேரீ. எல்லோவே எனக்கு பிடிக்காது, ஆனால் இதுவும் வந்து
அத்தை அந்த சமயம் அவங்க ரிலேட்டிவ் எடுத்து கொடுத்த சேரீ தான். அதுலாம் அந்த துஷ்டிக்கு வர்ற சேரீலாம் நம்ம இந்த சேரீ வேணும் அந்த சேரீ வேணும்னு நம்ம கேட்க முடியாது. அதனால சரி எடுத்து கொடுத்தாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாச்சு. இதே வச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய யூனிஃபார்ம் சேரீ. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போயில் வந்து எனக்கு யூனிஃபார்ம் சேரீ. நான் அப்போது கொஞ்சம் 2 சேரீ தான் வச்சுருப்பேன். 6 நாள் கிளாஸு, 3 நாளைக்கு ஒரு சேரீ கட்டுவேன். இந்த சேலை ஒன்று, இன்னொரு சேலை வந்து ரொம்ப பேட் ஆயிடுச்சு, அதனால் அது பழைய துணி போட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. 2 சேரில் அந்த சேலையை கொஞ்சம் அடித்து தீத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். கட்டிட்டு போனோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த யூனிஃபார்ம் சரி எப்போது +2 முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறப்போ அப்போ எடுத்த சரி, இன்னும் பாருங்கள் கொஞ்சம் கூட கிளியலை. பார்த்தா இது ஒரு 20 வருஷம் 21 வருஷம் ஆச்சு இந்த சேலை எடுத்து. அது யூனிஃபார்ம் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு இந்த சேலை எடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தை துஷ்டிக்கு வந்த சேரீ. இந்த சேரீ இதே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க சொன்னாலே, ஒரு சேரீ முதல்ல ஒரு பட்டு சேலை கட்டினேன் இல்லையா, அந்த சிஸ்டரு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டைம், அது செகண்ட் டைம் எடுத்து கொடுத்த சேரீ. அவங்க வந்து இதை எங்கள் ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்போ எடுத்து கொடுத்த சேரீ. ரப்பர் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரீ. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் மாண்டிச்சேரி டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். அந்த டீச்சர் ட்ரைனிங் வந்து யூனிஃபார்ம் சேரீ தான் கட்டிட்டு போகணும். நம்ம கலர் சேரீலாம் கட்டிட்டு போகக்கூடாது. அதுக்கடுத்து ஆஷ் கலர் சேரீ அப்போ எடுத்த சேரீ கூட இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள். என்னோட நான் ஸ்கூலில் படித்த சேரீ, அப்புறம் என்னென்ன படிக்கிறப்பெல்லாம் யூனிஃபார்ம் சேரீ இருக்கோ அதை கூட நான் இன்னும் வச்சுருக்கிறேன். அப்போ எடுத்த சேரீ அது வந்து இப்போ வந்து அதாவது 2 days தான் யூனிஃபார்ம் சேரீ கட்டிட்டு போகணும். அதனால் அந்த ஒரு சேரீ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினேங்க சேரீ. ரொம்ப ஒஸ்ட்டு, நான் இருக்கிற சேரீ ரொம்ப ஒஸ்ட்டு. 200 போட்டு வாங்கி ஒரு நாள் கட்டினேன். அப்படியே உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். அதனால் அப்படியே வச்சாச்சு. சரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ ராயல் ப்ளூ. ராயல் ப்ளூ சேரீ எனக்கு பிடிச்ச கலர். நல்லாயிருக்கும், கட்டினா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ராயல் ப்ளூவில் கொஞ்சம் ஷைனிங்காக ஜிலுன்னு இருக்கிற மாதிரி அந்த சேரீ. இதெல்லாம் கட்டினா சும்மா செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சரி நல்லா இருக்கா, எப்படி இருக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு எப்போயோ ஒரு டைம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ எடுத்து கொடுத்த சேரீ. சிம்பிளாக தான் எடுத்து கொடுத்தாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. பட்டு சேலை மாதிரி இருக்கும், ஆனால் பட்டு சேலை கிடையாது. இது வந்து ஆனால் பட்டு சேரீ லுக்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான். கட்டினா நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தை புடவை, ஆயில் புடவை. ரொம்ப பிடிச்ச புடவை, குழுன்னு இருக்கும் கொடுக்குறதுக்கு. அந்த புடவை இது வேணுமோ நம்ம வச்சிடலாம். இதுவுமே புது புடவை தான். இப்போது வேளாங்கண்ணி டூர் போகிறப்ப எடுத்து கட்டலான்ட்டு எடுத்தேன். ஆனால் இதுக்கு மேட்ச ப்ளவுஸ் வந்து கரெக்டாக
கரெக்டாக இந்த கலரில் அமையலை, அதனால் சரின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதெல்லாம் நீ எப்போ கரெக்டாக கொடுத்து வச்சுருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இதையுமே நம்ம வச்சலாம். இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா 700 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பிளாக் அண்டு மெரூன், நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன் இந்த சேரீயை கட்டி. எனக்கு பிடிச்ச பிளாக் அண்டு மெரூன் கலர் சேரீ 300. இந்த சேரீ பார்த்திங்கன்னா 300. அங்கங்கே நல்லா கொஞ்சம் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, கொஞ்சம் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ சேரீ. ராயல் ப்ளூ சேரீ கட்டினா அப்படியே சூப்பராக செம்மையாக இருக்குங்க இந்த சேரீ. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கட்டர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஒரு சேரீயும் அந்த சைடு ஒரு சேரீயுமா நம்ம அடுக்கி வச்சுருக்குறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் வந்து கீழே வேறு சேரீ கிடக்குது. உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள். இங்கே கீழே வந்து சேரீ கொசம்சம் கிடக்குது. இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட போதும். இப்போது இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வேறு அப்படியே கிடக்குது. ப்ளவுஸ்லாம் அப்படியே எல்லாம் தொங்கிட்டு கிடக்குது. இதை ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுற வீடியோ போடுறேன். என்கிட்ட இருக்கிற சேரீலாம் நான் இப்போலாம் எண்ணலை, எவ்வளோ சேரீ இருக்குதுன்னு சொல்லலை. சப்போஸ் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 200 சேரீ கிட்ட, 100 ஒரு இங்கிட்டு ஒரு 50, இங்கிட்டு ஒரு 60-70 சேரீ கிட்ட வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்றைக்கெலாம் சேரீ கொஞ்சம் இந்த ஒரு ரேக் மட்டும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் எத்தனை நாள் இப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் திருப்பி இந்த 1 மந்த்தோ 2 மந்த்லேயோ நான் திருப்பி வந்து சேரீ நீட்டாக கபோர்டை அடுக்கி வைக்கிற வீடியோ போட வேண்டியது இருந்தாலும் இருக்கும். இல்லை எனக்கு தான் இப்படியா, எல்லாத்துக்கும் இப்படியா என்னங்கிறது தெரியலங்க. ஆனால் எனக்கு ஒரு சேரீ எடுத்தனா அந்த அவசரத்துக்கு எடுக்கிறேங்க, அவசரத்துக்கு எடுக்கிறப்போ அப்படி இதாகிடுது. அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பக்குவமாக நம்மளுக்கு எந்த சேலை தேவையோ அதை மட்டும் உருவி எடுத்தோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவசரத்தில் டைம் ஆச்சுன்னு சொல்லி எடுக்கிறோமா, மற்ற சேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிடும். இதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட 3:15 உட்காந்து மணி 4:15 1 hour ஆயிட்டு. இதுக்குன்னு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சேரீயெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய சேரீ எடுத்து வச்சு இந்த மாதிரி தலைவலியெல்லாம் என்ன மாதிரி நீங்களும் இப்படி ஒரு தலைவலியெல்லாம் நீங்கள் அனுபவிக்காதீங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சேரீ இருந்தாலே போதும். நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 10th +2 டிப்ளமோ மாண்டிச்சோரி டீச்சர் ட்ரைனிங் அப்போ படித்த சேரீயெல்லாம் குப்பையாக வச்சுருக்கிறதுனால எப்படி இது கொஞ்சம் கொஞ்சம் வர வர கொஞ்சம் சேரீ நான் கழிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த அளவு சேர்ந்துருக்காது, நீட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து அந்த அப்பையில் எடுத்து எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை விட மாட்டேன், இறுக்கி பிடிச்சிப்பேன். அது என் உடம்புல உயிர் தட்டி அந்த பொருளை நான் விட மாட்டேன். அந்த மாதிரி அப்படி இருக்க போய் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போயே நான் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த அளவு வந்துருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு ரேக் அடக்கிறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் வீடியோ 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே வந்து சேரீ அடுக்கி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் அதோட சிரமம் தெரில. நானாக ஒத்தியில் அடுக்கி வைக்கணும் அப்படின்னா எனக்கு குறுக்கலாம் வலிக்கும், ஒரு மாதிரி ஒரு இதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து ஒரு 1 மந்த் கழித்து இந்த கீழே உள்ள ரேக்கை நான் அடுக்குவேன். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இல்லை சப்போஸ் அது கூடால எனக்கு ஒரு மூடு வந்து நான் அடுக்கினாலும் அடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.